வணக்கம் வணக்கம் வணக்கம். காலையில எழுந்ததும் தீரப்போற ஸ்டேஜ்ல இருந்த பேஸ்ட்டை இந்தியன் மாம்ஸ் பி லைக்ங்கிற மாதிரி போட்டு வழின்னு வழிச்சு எடுத்து பிரஷ்ல வச்சு ஏஸ்தட்டிக்கா நின்று பல்ல தேய்ச்சிட்டு கையோட குளிச்சுட்டு சூடா பூரியை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா படிக்க உட்காந்துட்டேன். படிச்சு முடிச்சதும் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து பக்கெட்ல போட்டுட்டு அதை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் லிக்விடை ஊத்திட்டு டைமரை செட் பண்ணிட்டு வண்டியை எடுத்துட்டு பையாவை கூட்டிட்டு ஒரு டீயை போட்டுட்டு கார்பெண்டர் கடை தேடி சுத்திட்டு இருந்தோம். எதுக்கு கார்பெண்டர் கடை தானே கேக்குறீங்க? இதுக்கு பேரு பேர்லெட்ஸ். இது ஆன்லைன்ல வாங்கினா 500 மேல ஆகுது. பட் லோக்கல் கடையில சொன்னா கம்மி ரேட்ல செஞ்சு தருவாங்கன்னு ஒரு அண்ணா சொன்னாரு. அதுக்கு தான் கார்பெண்டர் கடையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியில கார்பெண்டர் கடை கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு ஹிடன் லேக் தான் கிடைச்சது. சரின்ட்டு வண்டியை திருப்பிட்டு பாய்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்தா கும்பலா இதை பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா அரை பேக்கெட் கரம் மசாலாவை அப்படியே உள்ள கொட்டிட்டு இருக்கானுங்க. ஓகே, நீங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் பிஜிக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு பிஜிக்கு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே அனிமி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பாய்ஸ் கால் பண்ணி நைட்டு டர்ஃப் போலாமான்னு கேட்டானுங்க. போலாமே அப்படின்ட்டு நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு பாய்ஸோட டர்ஃப்க்கு கிளம்பியாச்சு. இந்த டர்ஃப்க்கு ஜேபிஆர் காலேஜ் உள்ள வழியா போற மாதிரி இருக்கும். எங்க காலேஜை விட இந்த காலேஜ் நல்லாவே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ரோட காணும். டர்ஃப் எங்கடான்னு கேட்டா தோ அங்க லைட் எது பாத்தியா அங்கதான் இருக்கு அப்படிங்கிறானுங்க. சரின்ட்டு வேற வழியில போனா அங்கேயும் தண்ணி. அப்புறம் வேற வழியே இல்லாம அதுலயே ஏத்தி ஒரு வழியா டர்ஃப்க்கு வந்து சேர்ந்தாச்சு. டர்ஃப்க்கு எவனா சட்டை போட்டு வருவானா? என் மச்சான் போட்டு வருவான். ஏன்டான்னு கேட்டா குளிருதுங்கிறான். ஆனா உள்ள டிஷர்ட் எதுவும் போடல. நான் என்ன சொல்றது? அப்புறம் விளையாண்டு முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஈசிஆர் பிலால்ல போய் டீ குடிக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க சங்கம்ல ஆளுக்கு ஒரு இரானி சாய் போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. நாளைக்கு பார்ப்போம்.